என்னதான் நாங்க வேர்ல்டு மேப்ல கீழ ஒரு சின்ன நாடாக இருந்தாலும், பெரிய நாடுகளுக்கு இதெல்லாம் நாங்க வந்து விளையாடும் பொழுது, நாங்க ஒரு குழுவாக இணைந்து நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய பிரேசில் சொல்லியிருக்காரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து அணியின் கேப்டன் பிரேசில். அதாவது நியூசிலாந்து, இந்தியா இடையிலான ஓடிஐ தொடர்ல பார்த்தீங்கன்னா 2க்கு 1 என்ற கணக்குல இந்தியாவ வந்து நியூசிலாந்து வீழ்த்துனாங்க. 3வது ஓடிஐ வெற்றிக்கு பிறகு நியூசிலாந்து கேப்டன் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இங்க இந்தியாவுக்கு எதிராக, இந்திய ரசிகர்களுக்கு எதிராகவும் இந்த மண்ணுல வந்து விளையாடும்பொழுது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருந்தது. அது எங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா, அதாவது டேரியல் மிச்சல் வந்து சிறப்பாக விளையாடினாரு. அவர் வந்து மிகவும் மதிப்புமிக்க வீரரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இளம் வீரர்களுக்கு 3 இளம் வீரர்கள் நாங்கள் அறிமுகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணியில் தொடர்ந்து இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து தான் இந்த வெற்றியை நாங்கள் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன தான் வேர்ல்டு மேப்பில் கீழே ஒரு சின்ன நாடாக இருந்தாலும், இது போன்ற பெரிய நாடுகளுக்கு எதிராக நாங்கள் வந்து விளையாடும்போது நாங்கள் ஒரு குழுவாக இணைந்து விளையாடி வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து சொல்லியிருந்தாரு. இந்த தொடர் குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.